ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட் கப் கேக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் கிடைக்கிற கப் கேக்ஸை விட நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதே மாதிரி கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்மாக தருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே நாசலை வச்சு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பாருங்கள். எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ், காஸ்டிங், ப்ரைஸிங் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன் எண்டில். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதாவது 120 கிராம்ஸ் வரும். ஸோ இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விருப்பமாக இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரீமிக்ஸில் ஆல்ரெடி நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணி தான் நான் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ சீக்கிரமே உங்களுக்கு ஸ்க்ராட்சில் இருந்து நம்ம ப்ராப்பராக எப்படி கேக் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் கொண்டு வரேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இப்போ இது கூட நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சம் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு சிங்கிள் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எசன்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆயில் பேஸ்ட் எசன்ஸ், அதனால் ஒரு ட்ராப் மட்டும் போதும். இது சேர்க்கும் போது நம்ம பேஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நார்மலான ரிஃபைன்ட் ஆயில் தான். ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இது மாதிரி சேர்த்திங்கன்னா கேக்கில் அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து வந்துடும். ஸோ அதனால் எப்பவுமே ரிஃபைன்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணி கேக் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேட்டர் கொஞ்சமாக திக்காக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. இது கூட நான் கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் கப் கேக்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். வேண்டாம்னா நீங்கள் பிளைனாக கூட அப்படியே விட்டுறலாம். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் பேப்பர் கப்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் பேப்பர் கப்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணாலே போதும். ஸோ அதிகமாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பேட்டர் நல்ல ரைஸ் ஆகி வெளியில் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ 1/2 கப் அளவுக்கு ஃபில் பண்ணிங்கனாலே போதும். அப்படின்னா தான் ஒரு லெவல் அளவுக்கு அது ரைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஐசிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னைக்கு நம்ம எடுத்த 120 கிராம் ப்ரீமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கப் கேக்ஸ் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கப் கேக் ஆர்டர் நிறைய வந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் டபுள் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நம்ம டேப் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படின்னா தான் டோம் ஷேப் எதுவும் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அலுமினியம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே கடாயில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். இப்போ நம்ம ஓடிஜி செட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா நான் 10 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் 150 டிகிரியில். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணியிருந்தேன். பட் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே 150 டிகிரியில் தான் நான் பேக் பண்ணி எடுத்தேன். இப்போ 25 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான கப் கேக் பேக் ஆகி கிடச்சிருக்கு. எங்கேயுமே டோம் ஷேப் இல்லை, பர்ஃபெக்டான பேக்கிங் நம்ம கிடச்சிருக்கு, கிராக்ஸுமே இல்லை. இப்போ இதில் நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாசிலை வச்சு சென்டர் பார்ட்டில் கொஞ்சமாக நான் இதை வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ கீழே வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். ஸோ லைட்டை மேல் போர்ஷன் மட்டும் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி. ஸோ இந்த போர்ஷன் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. இதை டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க. திரும்பவும் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் கப் கேக்ஸ் ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸ் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ இதோட டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்து இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் இப்போதைக்கு. இப்போ இதில் நல்ல டேஸ்ட்டுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேங்கோ க்ரஷ் கொஞ்சமாக சேர்த்துருக்க போகிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் க்ரஷ் அப்படின்னு எங்கிட்ட இருக்குது. ஸோ அதையுமே சேர்த்துக்கிட்டு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் க்ரஷ் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். ஸோ க்ரஷஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரஷை பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் நல்லா ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஸ்பூனை வச்சு ஃபில் பண்ணி கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பைப்பிங் பேக்கில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஈஸியாக நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதோட மேல் போர்ஷன் தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே திரும்ப வச்சு நம்ம கவர் பண்ணி இதே மாதிரி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே டேஸ்ட் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நம்ம க்ரஷஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட ஃபில்லிங்ஸ் அப்படின்னே கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நான் க்ரஷஸ் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அடுத்தது விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணணும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கிறேன்.
கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒரு செக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீம் விப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 100 ml அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா விப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஆட் பண்ணனா ரொம்ப லென்தி ஆயிரும். ஸோ அதுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரீம் விப் பண்ணும்போது நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் ஆட் பண்ணி தான் விப் பண்ணி எடுத்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி தான் நான் க்ரீம் வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பைப்பிங் பேக்கில் நம்ம க்ரீம் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி டூயல் கலரில் நான் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஒன்று பிங்க்கு, இன்னொன்று ஒயிட். ஸோ அதனால் நம்ம ஒயிட் கலர் க்ரீமில் கொஞ்சமாக பிங்க் ஷேட் நான் மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதேமே பைப்பிங் பேக்கில் சைடில் நான் இதே மாதிரி நான் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பைப்பிங் ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்த நாசலை வச்சு நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து உள்ள கூடி நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி சென்டரில் கொண்டு வந்து இப்படி நம்ம பைப் பண்ணி எடுக்கும்போது ஒரு சூப்பரான டிசைன் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்வர்ல் கொடுத்தோம்னா இதுவுமே ஒரு ஃப்ளோரல் டிசைன் சூப்பரா இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா 2 சின்னதாக ஒரு ஸ்வர்ல் கொடுத்துக்கலாம், குட்டி ஃப்ளவர் மாதிரி. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டிசைன்ஸ் வந்து உங்கள் விருப்பம்படி நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். எனக்கு சிங்கிள் நாசில் வச்சு நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி 6 கப் கேக்ஸுமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக நான் ரெயின்போ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன டிப் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இது ஆர்டருக்காக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சில ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகும். ஸோ நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சோம்னா டெலிவரி பண்ணதுக்கப்புறம் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ ஒரு கப் கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் அளவுக்கு எனக்கு வந்தது. அடுத்தது இன்க்ரீடியன்ஸ் அண்ட் காஸ்டிங் அண்ட் ப்ரைஸிங் பார்ப்போம். இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிற இந்த ரெசிபிக்கு டோட்டல் எனக்கு வந்து 150 rupees காஸ்ட்டாக இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட காஸ்ட் வந்து டிஃபர் ஆகலாம். ஏன்னா நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏரியா வைஸ் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் காஸ்ட்டுமே டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் தான். இப்போ அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது தாராளமாக 40 to 45 rupees வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக செல்லிங் ப்ரைஸ் வைக்கலாம். பட் இதுவுமே நான் வந்து ஏரியா டு ஏரியா டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட ஏரியாவில் நீங்கள் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.